சாந்தி 24/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தை யாருக்கு புரிய வைக்கிறார்? தந்தை யாருக்கு புரிய வைக்கிறார்? இரண்டாவது கேள்வி, தந்தை எதற்காக வந்துள்ளார்? தந்தை எதற்காக வந்துள்ளார்? மூன்றாவது கேள்வி, அனைத்தையும் விட உயர்ந்த பலம் எது? அனைத்தையும் விட உயர்ந்த பலம் எது? நான்காவது கேள்வி, யார் ஃபரிஸ்தா? யார் ஃபரிஸ்தா? அஞ்சாவது கேள்வி, நாம் எதில் உழைக்க வேண்டி இருக்கிறது? நாம் எதில் உழைக்க வேண்டி இருக்கிறது? fill in the blanks. முதலாவது, குழந்தைகளாகிய உங்களுக்கு டேஷ் ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு டேஷ் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இரண்டாவது, எதுவும் புரியவில்லை என்றால் டேஷ். எதுவும் புரியவில்லை என்றால் டேஷ். மூன்றாவது, டேஷ் என்று சொல்வதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. டேஷ் என்று சொல்வதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. நான்காவது, மாயாவை வென்ற ஆத்மாக்கள் டேஷ். மாயாவை வென்ற ஆத்மாக்கள் டேஷ். அஞ்சாவது, எதுவரை தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு, எதுவரை தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில்லையோ, தந்தையை நினைவு செய்வதில்லையோ அதுவரை டேஷ். ஆறாவது, காட்சியை பார்க்கும் ஆர்வத்தை வைக்காமல், காட்சியை பார்க்கும் ஆர்வத்தை வைக்காமல் டேஷ் செய்ய வேண்டும். ஏழாவது, டேஷ் வரை முயற்சி செய்ய வேண்டும். டேஷ் வரை முயற்சி செய்ய வேண்டும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, தந்தை யாருக்கு புரிய வைக்கிறார்? பாபா சொல்றார், யாருடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். யாருடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். இரண்டாவது கேள்வி, தந்தை எதற்காக வந்துள்ளார்? அப்புறம், ராஜயோகம் கற்பித்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கிறார்.
முதல்ல பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு. பத்திதர்களை பாவனமாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கிறார். 3வது கேள்வி, அனைத்தையும் விட உயர்ந்த பலம் எது? ஞான பலம், யோக பலம். 4வது கேள்வி, யார் பரிஸ்தா? கர்மம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு யார் இருக்கிறாங்களோ அவர்கள்தான் பரிஸ்தா. கர்மம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் பரிஸ்தா. 5வது கேள்வி, நாம் எதில் உழைக்க வேண்டி இருக்கிறது? மனிதர்கள் முற்றிலும் கல்புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குவதில் உழைக்க வேண்டி இருக்கிறது. fill in the blanks. குழந்தைகளாகிய உங்களுக்கு டேஷ் ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு டேஷ் ரகசியத்தை புரிய வைக்கிறார். சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். 2வது, எதுவும் புரியவில்லை என்றால் டேஷ். எதுவும் புரியவில்லை என்றால் சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். 3வது, டேஷ் என்று சொல்வதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. 16 கலைகளில் நிரம்பியவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. 4வது, மாயை வென்ற ஆத்மாக்கள் டேஷ். மாயை வென்ற ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் கனவில் கூட தோல்வி அடைய முடியாது. 5வது, எதுவரை தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில்லையோ அதுவரை டேஷ். எதுவரை தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யவில்லையோ அதுவரை பாவ கர்மங்கள் அழியாது. 6வது, காட்சியை பார்க்கும் ஆர்வத்தை வைக்காமல் டேஷ் செய்ய வேண்டும். காட்சியை பார்க்கும் ஆர்வத்தை வைக்காமல் நிச்சய புத்தி உடையவராகி முயற்சி செய்ய வேண்டும். 7வது, டேஷ் வரை முயற்சி செய்ய வேண்டும். விநாசம் ஆகும் வரை முயற்சி செய்ய வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.